ஹலோ வியூவர்ஸ். ஸோ நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன், ஃப்ராக்ஷன் டு பர்சன்டேஜ் அண்ட் பர்சன்டேஜ்ல இருந்து டெசிமல் கன்வெர்ட் பண்றது எப்படிங்கிற அந்த ட்ரிக்ஸ் பத்தி பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நாம அதை பேஸ் பண்ணி ஒரு சில சம்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்றதுங்கிறத பத்தி பார்க்கலாம். பட் இது வந்து நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி பர்சன்டேஜ் ப்ராப்ளத்துக்குள்ள போகல. ஒரு பர்சன்டேஜ் ப்ராப்ளத்தை எப்படி அப்ரோச் பண்றதுக்கான ஒரு பேசிக் ஐடியாவை தான் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்றோம். ஸோ இந்த ஐடியாவை தான் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருக்கக்கூடிய சம்ல அப்ளை பண்ணுவோம் நாம. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நமக்கு இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். வாட் இஸ் த 45 வேல்யூ ஆஃப் 45% ஆஃப் 81 அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ 81ல 45% அப்படிங்கிறது எவ்வளவு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், 45 டிவைட் பை 100 இன்டூ 81 அப்படின்னு போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ வி நோ தட் இன் அவர் ப்ரீவியஸ் ட்ரிக்ஸ் ரெண்டு 2 டிஜிட் நம்பரை எப்படி மல்டிப்ளை பண்ணணுங்கிற ட்ரிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஸோ அதுபடி பார்த்தோம்னா ஸோ 1 இன்டூ 5 5. சரிங்களா? ஒரு நாள் 4, 8 5 40, மொத்தம் 44, மீதி 4, 8 நாள் 32, 32 கூட ஒரு 4 ஆட் பண்ணா 36 இந்த நம்பர் வந்துடுச்சு. இங்க பெர்சன்டேஜ் வந்து டிவைட் பை 100 இருக்கிறதுனால என்ன நம்பர் வந்திருக்கோ அதுல இருந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு அதான் என்னுடைய ஆன்சர். அப்ப therefore 45% ஆஃப் 81 இதோடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 36.45 இதுக்கு ஈக்குவலா இருக்கும். அதுபோல now we consider the second problem. இது வந்து சிங்கிள் டிஜிட். ஸோ இந்த மாதிரி நீங்க எது வேணாலும் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 73% ஆஃப் 98 இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா ஜஸ்ட் யூ மல்டிப்ளை 73 இன்ட்டு 98. ஸோ 3 24 மீதி 2, 8 7 56 பிளஸ் 9 3 27, இங்க 7 மீதி 2 இருக்கு. அப்போ 9 6 15 மீதி 1, 6 2 8 85, 5 போயிடும், மீதி 8 மீதி இருக்கும். சரிங்களா? 9 7 63, 63 கூட 8 ஆட் பண்ணோம்னா 71. 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 71.54 இதுதான் வந்து என்னுடைய கரஸ்பாண்டிங் ஆன்சர். இந்த மாதிரி எனி 2 டிஜிட் நம்பர்ஸ் என்னால கால்குலேட் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 3 டிஜிட் நம்பர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். 14.2% ஆஃப் 682 என்ன அப்படின்னு. அப்போ இதை நான் வந்து மல்டிப்ளை பண்ணி போறது ரொம்ப கஷ்டம், நாமினலா போடுறது. ஸோ வி நோ த ட்ரிக். 142 682 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இந்த 3 டிஜிட் மல்டிப்ளிகேஷனுடைய ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் வந்து நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துருப்போம். ஸோ அக்கார்டிங் டு திஸ் இதை மல்டிப்ளை பண்ணா 4. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 2 நாள் 8, 8 பிளஸ் 16 24, மீதி 2. ஸோ அடுத்தது பண்ணோம்னா 2 2, அது கூட ஒரு 12 ஆட் பண்ணோம்னா 14, 14 பிளஸ் 32 46, 46 கூட 2 ஆட் பண்ணா 48, மீதி வந்து 4. ஸோ இப்போ இந்த டிஜிட் 1468 இதை மட்டும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 12 8 24 ஆட் பண்ணா 32. ஆல்ரெடி எனக்கு மீதி இங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4 இருக்கு. சரிங்களா? அப்ப தேர்ஃபோர் எனக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 36, மீதி 3 இருக்கும். சரிங்களா? இப்போ 1 6 6 கூட இந்த 3 ஆட் பண்ணோம்னா 9ன்னு வரும். இப்போ இதுதான் இந்த வேல்யூ. இப்போ 100ஆல டிவைட் பண்ணதுனால 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஆல்ரெடி எனக்கு ப்ராப்ளத்துல ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. அப்போ மொத்தம் 3 ஸ்தானம் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும். இப்போ 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ எவ்வளோ? 96.844. அப்போ இந்த 682 14.2% அப்படிங்கிறது 96.844. இந்த நம்பருக்கான ட்ரிக்ஸ், அதாவது 3 டிஜிட் மல்டிப்ளிகேஷன் இதோட ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் நம்மளோட வீடியோ சேனல்ல போட்டிருப்போம் வீடியோவா. ஜஸ்ட் யூ கோ த்ரூ இட் ஃபார் மோர் கிளாரிட்டி. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து எனக்கு கேட்கலாம். ஸோ வேற என்ன கேட்கலாம் அப்படின்னா, உதாரணத்துக்கு 75 அப்படிங்கிறது வந்து ஹவு மெனி பர்சன்டேஜ் ஆஃப் 250 அப்படின்னு கேட்கலாம். அதாவது இந்த 250ல
75ங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? சோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா இங்க என்ன நம்பர் கொடுத்திருக்காங்களோ சரிங்களா 75 டிவைடட் பை என்னுடைய ஓவரால் குவாண்டிட்டி என்னது 250 சரிங்களா? சோ அது போட்டாச்சு இன்ட்டு 100. சோ இதுதான் வேல்யூ. இது குழப்பிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இந்த தெரியாத பெர்சன்டேஜை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸ் பெர்சன்டேஜ்னா எனக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் 100 பர்சன்டேஜ்லாம் 100ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன் இன்டூ 250. இதுதான் அதோடைய மீனிங். எக்ஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் 250ங்கிறது எக்ஸ் பை 100 இன்டூ 250 விச் இஸ் ஈக்குவல் டு 75. அப்போ இந்த 100 இங்க மல்டிபிளிகேஷன்ல போயிடும். 250 கீழே டிவிசிபிள்ல வந்துடும். அதுதான் நான் நேரா போட்டிருக்கேன். இங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அது கூட என்னுடைய ஓவரால் நம்பர் அந்த ஒரிஜினல் நம்பரை வந்து கீழே போட்டுட்டு 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஒரு பூஜ்ஜியத்துக்கு ஒரு பூஜ்ஜியம் கேன்சல். ஓர் 25 25 3 25 75. 3 இன்ட்டு 10 எவ்வளோ 30. அப்போ 30% ஆஃப் 250 தான் வந்து எனக்கு என்னது 75. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இதுக்கும் கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இதை நீங்க ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க. 40 இந்த நம்பர் வந்து ஹவு மெனி பெர்சன்டேஜ் ஆஃப் 200. ஸோ இதை வந்து நீங்க ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணி பாருங்க. சொல்றது புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க நமக்கு கொடுத்துருக்கிற பெர்சன்டேஜை எப்படி கன்வெர்ட் பண்றதுங்கிறத தாராளமா பார்த்துக்கலாம். ஐ ஹோப் இட் இஸ் வெரி வெல் கிளியர். தேங்க்யூ.